இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஜூன் மாதம் 18ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். இதனுடைய பள்ளி பருவத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. அப்போது அதனுடைய ஒரு கனாகனம் தெரியல. இன்றைக்கு அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது ரொம்ப ஒரு மன நெகிழ்வாக இருக்குது. அந்த நிகழ்ச்சி நான் நினச்சி பார்க்கும்பொழுது என்னென்னு சொன்னால், என்னுடைய பள்ளி ஃப்ரெண்டு ஒருத்தர், அவர் நாங்கள் ஒரு கும்பலாக பேசிகிட்டு இருக்கிறோம். என் நண்பருக்கும் இன்னொருத்தருக்கும் கடுமையான வாக்குவாதம். கடுமைனா மிக கடுமையான. இன்னும் கொஞ்ச நேரம் போனால் கைகலப்பு ஆகிருக்கும் வச்சிங்களேன். கைகலப்பு ஆகிருக்கும். அந்த அளவுக்கு ஒரு கடுமையான சண்டை. நாங்களாம் மடக்கி விட்டோம். இப்படியே பிரித்து அப்போ நீ போகிற ஒரு ஆளை பிரித்து அமுச்சிட்டோம். அவர் போகிறாரு. நல்லா ஞாபகம் வச்சிங்க. கடுமையான சண்டை. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டோம்னா அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு மிக கோவமாக இவன் திட்டுறான் அவ்வளோ பிரச்சனை. இவன் இன்னொருத்தர் நாங்கள் பண்ணுற என் ஃப்ரெண்டாக இரா சொல்லிட்டு இன்னொருத்தரை அமுச்சு வச்சுட்டோம். அவர் அந்தாண்ட ரோடு கிராஸ் பண்ணி அந்தாண்ட அவர் மாறி போகணும். அப்படி போகிறாரு. ஒரு பைக்காரன் என்ன பண்ணுறான், அந்த நபர் கிராஸ் பண்ணும்போது குறுக்க வந்துட்டான். இன்னும் கொஞ்சம் நேரம் இல்லைன்னா அந்த பைக்காரன் அவனை இடிச்சிருப்பான். அந்த அளவுக்கு வேகமாக வந்தவன். அந்த பைக்கை வேகும்போது அவன் அந்த போகிற நபர் தடுமாறின உடனே என் ஃப்ரெண்டு அவனை அடிக்க பாஞ்சான்ல, சொன்ன கை காலை சொன்னோன்னு என் ஃப்ரெண்டு பாத்திரான்ட்டு உடுக்குன்னு ஓடுறான். ஒன்றும் புரியல. 2 நிமிஷத்துக்கு முன்னாடி அடிச்சுக்க பார்த்தீங்க நீங்கள், உங்களை பிரித்து விட்டேன். திரும்ப அவனுக்கு ஒரு ஆபத்து டக்குன்னு ஓடுறான். பாத்திரம் அப்படின்ட்டு போகிறான். அவனை பிடிக்க போகிறான். இவன் போயிட்டு எங்களுக்கு ஒரே ஆச்சரியமாச்சு. அப்புறம் ஒன்றும் ஆகலாம், கடந்து போயிட்டான். என் ஃப்ரெண்டு வந்தான். ஏண்டா என்னடா இப்போ தான் அவனை அடிக்கிற அளவுக்கு ஊயின்னு கத்திருந்தனே, ஏன்டா உனக்கு தான் வேண்டாம், உனக்கு தான் அவனுக்கு ஆகாதாம இல்லை, எப்படி பண்ண கொடுக்கணாடா அப்படி இவனை கேட்டா. அப்படி கூட மச்சான், அது எப்படி நமக்கு ஆகாதானா இருந்தால் கட்ட நடக்க விட்டுலாமா அப்படின்னு சொன்னான் என் ஃப்ரெண்டு. அது அப்போ எனக்கு பெருசாக தெரியல. புறந்து பார்க்குறேன். அவன் சொன்ன வார்த்தையில் கவனிங்க. நமக்கு ஆகாதவன் தான் அவன், அதுக்குன்னு அவனை கெட்டது நடக்க விட்டுலாமா, அதை பார்த்துட்டு இருக்கலாமா? அவனுடைய வார்த்தையை பாருங்கள் சகோதர சகோதரிகளே. நம்ம எதிரி தான், ஆனால் அவன் அழிவில் நம்ம இன்பம் காணக்கூடாது. நல்ல ஒரு மனசில் அந்த ரொம்ப பேசல விருப்பம் இல்லை, இருக்கட்டும், வாழ்க, அவன் நல்லா இருக்கட்டும். இன்னும் நல்லா இருக்கான் என் ஃப்ரெண்டு தான். அவன் வார்த்தை சொன்ன திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். எனக்கு ஆவதவன் தான்டா அவன், இருந்தாலும் அவனை இப்படியே பார்த்துட்டு விட்டுலாமா என்று என்ன கேள்வி கேட்குறான். இன்றைய நற்செய்தியை பாருங்க. பகைவருக்கு அன்பு செய்யுங்கள். பகைவன் தான் அவன் அழிவில் அவன் இன்பம் காணலாமா? ஏசப்படி வார்த்தை அடிக்கிறது தான். உங்களை பகைவரை அன்பு செய்யுங்கள், அவருக்காக ஜெபிங்க. அவன் அழிஞ்சு போகணும்னு நினைக்காதீங்க. அவனுடைய வார்த்தை பார்த்தீங்களா? என் ஃப்ரெண்டு தான் சொன்னான். அவன் எனக்கு ஆகாதவன் தான், எதிரி தான், சண்டை பிடிச்சி தான் என்கிட்ட போகிறான் அவன், அதுக்குன்னு அவனுக்கு இதுமாதிரி அதை விட்டுடலாமா நாம என்று அவன் சொன்னான் பாருங்கள். அந்த ஒரு அப்போ ஏதோ மனசில் அவனுக்கார ஒரு அன்பு இருக்குல்ல. யோசிச்சு பாருங்கள் சகோதரர்களே. ஆண்டவர் தான் நீங்கள் சொல்கிறாரு இன்னைக்கு. உங்களுக்கு பகைவன் தான், அன்பு செய்யுங்க, அவனுக்காக ஜெபிங்க. அவனை வெறுத்துடாதீங்க, பழிக்கு பழி வாங்காதீங்க, அவன் அழிஞ்சா போதும் சபிக்காதீங்க. புரியுதுங்களா? கடவுள் அந்த மாதிரி நம்ம எதிரியை நல்லா கூடாதுன்னு நம்ம முடிவு பண்ணோம்னா நாம எப்படி வாழ முடியும் சொல்லுங்க பார்ப்போம். தீமை செய்கிறவன், தனக்கு எதிராக பாவம் செய்கிறவன் அழிஞ்சு போகணுன்னு இதுதான் முடிவு இருந்துச்சு வச்சிங்களேன், நாமெல்லாம் கடவுள் தினம் பாவம் பண்ணி தான் இருக்கோம். நம்மலாம் ஆண்டவருக்கு முன்பாக யோசிச்சு பாருங்க. அப்போ நாமெல்லாம் வாழவே முடியாத உலகத்தில். இன்றைய திருப்பாடலில் தான் இன்னைக்கு, ஆண்டவரே உனக்கு முன் நாங்கள் பாவம் செஞ்சோம். இன்றைக்கி திருப்பாலுடைய பல்லவியாக தான் இன்றைக்கி. கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இறங்கும். நீங்கள் அன்பே கொண்டவர் இல்லையா, நீங்கள் எனக்கு இறங்கும்.
என் பாவத்தெல்லாம் மன்னிங்க என்ன மன்னிப்பு கேட்கணும் திருப்பாடல் தான் இன்னைக்கு. கடவுள் மன்னிக்கிறார், எப்பேற்பட்ட குற்றத்தையும் கடவுள் மன்னிக்கிறார். நாம் என்ன பண்ணுறோம்? பழி வாங்கணும், அழியணும், வேண்டாம் அந்த எண்ணம். என் ஃப்ரெண்டு சொன்ன வார்த்தை இன்னும் நினைப்பு இருக்குது எனக்கு அவன் ஆகாதவன் தான், இருந்தாலும் அவனுக்கு நடக்கும்போது நம்ம சும்மா இருக்க முடியுமா என்ன சொன்னான் பார்த்தீங்களா? அவன் பகைவருக்காக ஜெபிக்கணும், அவனுக்காக வேண்டிக்கும். சரிங்களா? கடவுள் எப்பேற்பட்ட குற்றத்தையும் மன்னிக்கிறவன். ஆகாபு நேற்று வாசிச்சோம் நம்ம இல்லையா? நாபத்தினுடைய தோட்டத்துக்கு ஆசைப்படுறார் ஆகாபு. அவன் நாபத்தில் அப்புறம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுச்சு. அவன் மனைவி என்ன பண்ணுறா? ஈசபேல் ஒரு தந்திரம் பண்ணி நாபத்தை கொலை பண்ணிட்டு சாகடிச்சிட்டு அந்த இடத்தை எடுத்துக்குங்கன்னு சொல்கிறா ஆகாபுக்கிட்ட. இந்த செய்தி எலியாவுக்கு ஆண்டவர் சொல்கிறார், எலியா நீ போ, எந்த இடத்துல நாபத்தின் ரத்தத்தை நாய்கள் நக்கியதோ அதே இடத்துல ஆகாபு உரத்தை நாய் நக்கும் போ, உன் மனைவியின் உடலை நாய்கள் தின்னும் போ என்று கடவுள். அது இவ்வளோ கடுமையான கோபம் ஆண்டவர் யோசிச்சு பாருங்க பார்ப்போம். ஏது மாதிரி ஒரு அப்ராணி அவன் நாபத்து, அவனை அழிச்சு அவனுடைய நிலத்தை பிடுங்க போகிற பற்றியா நீ? கடவுளுடைய கோபம் யோசிச்சு பாருங்க பார்ப்போம். எலியா வழியாக ஆகாபுக்கும் செய்தி அறிவிக்கப்படுகிறது. ஆகாபு அவ்வளோ கொடுமைக்காரன். யோசிச்சு பாருங்க, அந்நிய தெய்வத்துக்கெல்லாம் அவ்வளோ வழிபாடு செய்த ஆசார கம்பை அவனுடைய கடவுளுக்கு எதிராக அவனுடைய செயல்களுக்கு அளவே கிடையாது. அப்பேற்பட்டவன் எலியா வார்த்தையை கேட்டு மனம் மாறுகிறான், ஆடைகளை கிழித்து கொள்கிறான். யூத மரபுப்படி ஆடைகளை களைவது, கிழித்து கொள்வது என்பது ஒரு மன மாற்றத்தின் அடையாளம் சொல்லுவாங்க. யோவேல் 2 சொல்லுவார், இஸ்ரவேல் மக்களே உங்கள் உடைகளை அல்ல உள்ளத்தை கிழித்து கொள்ளுங்கள்னு சொல்லுவார். உள்ளத்தை கிழிச்சிக்கணும். ஆனால் இந்த வாசகம் வச்சு பாருங்க பார்ப்போம். ஆகாபு தன் உள்ளம் அழுவான், மனம் மாறுவான், தன் ஆடைகளை கிழித்து கொண்டு சாக்குடை உடுத்தி ஆண்டவரிடத்தில் நோன்பிருந்து ஜெபிப்பான், தன்னுடைய தவறுக்கு மனம் வருந்துவான். கடவுள் மன்னிக்கிறார். அது ஆச்சு பாருங்க பார்ப்போம். கடவுள் மனம் மறங்குகிறார். எலியா மனசு மாறிட்டான், தன் தப்பை உணர்ந்துட்டான். அவனை மன்னிச்சிட்டேன், அவனுக்கு செய்ய போகிற தண்டனையை அவன் வம்சத்துக்கு கொடுப்பேன்னு சொல்கிறார். ஆண்டவர் மனம் மாறாருங்க. கடவுள் கோவப்படுறாரு, தன் எதிரி அழியணும்னு ஆண்டவர் நினைக்கல. நீ மனசை மாறினா போதும். மனம் மாறினான், ஆண்டவர் மன்னிப்பை கொடுக்கிறார் இல்லையா? ஆண்டவர் பண்ணாரு, ஒரு ஏசப்படத்தை கேட்பாங்க இல்லையா, நான் ஒரு எத்தனை முறை மன்னிக்கணும் ஆண்டவரே கேட்பார். 70 முறை மன்னின்னு சொல்லுவார். 70 முறை சொல்லுவார். ஏன்னா மன்னி என்றால் கடவுள் நம்மை மன்னிக்கிறார். கடவுள் நம்மை மன்னிக்க நீ மன்னி என்று ஏசப்பா சொல்லுவார். அதைத்தான் இங்கே சொல்கிறார். ஏன்னா நமக்கு யார் அன்பு செய்கிறாங்களோ நாம் அவங்களுக்கே அன்பை கொடுத்துருந்தா நமக்கு என்ன ஸ்பெஷல் சொல்லுங்க பார்ப்போம். ஏசப்பா கேள்வி வர்றாருலையே, நீங்கள் நம்மகிட்ட பாருங்க, வாசகம் படிச்சு பாருங்க, நட்சத்திரம் படிச்சு பாருங்க. உங்களுக்கு அன்புக்கு தரக்கூட நீ அன்பு செஞ்சின்னா உங்ககிட்ட என்ன சிறப்பு? என்ன நம்மளாம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்ன ஒரு சிறப்பு ஒன்றுமே கிடையாது. நம்ம சராசரி மனுஷன் ஆடுவோம் இல்லையா? எதிரியே அன்பு செய், அவனுக்காக ஜெபி. ஆண்டவரே எனக்கு அவன் தீமை தான் செய்கிறான், எனக்கு எதிரி தான், அவன் மனமாற்ற கொடுங்க, அவனுக்காக ஜெபி. அதை கடவுள் கேட்பார். சொன்னேன், என் ஃப்ரெண்டு சொன்னேன் இல்லையா, எதிரி தான், சண்டை வந்துருக்கும், கை கலப்பில் போய் முடிகிற அவ்வளோ கடுமையான வாக்குவாதம் தான். ஆனால் அவனுக்கு அவன் பைக்காக இடிக்க போகிறான்னு பார்த்து சும்மா தானே பார்த்தீங்களா, உடனே ஓடுறான், ஏய் பார்த்துறான் அப்படின்ட்டு ஓடுறான். அவன் சொன்ன வார்த்தையை கவனிங்க பார்ப்போம். எனக்கு ஆகாதவன் தான், இருந்தாலும் அவனுக்கு இப்படி நடக்கும்போது சும்மா இருக்கலாம் வச்சான் நம்ம அப்படின்னு கேட்குறான். என்கிட்ட எனக்கு எதிரி தான், பகைவன் தான், அவனுக்கு ஒரு கட்டத்தை நடக்கலாம் விட்டுருவான் நான். நம்ம சகோதரர்களே, அந்த மனம் நமக்கு வேண்டும். இதுதான் ஆண்டவர் சொல்கிறார் இன்னைக்கு. கடவுள் எவ்வாறு நம்முடைய குற்றங்கள் எல்லாத்தையும் மன்னித்து நம்ம கூடவே இருந்து ஆண்டவர் நம்மை கண்காணித்து பாதுகாக்கிறாரோ, அதே போல் நம்முடைய எதிரிகளுக்காக நாம் ஜெபிப்போம். நம்ம ஜெபிப்போம், அவங்களுக்காக மன்றாடுவோம், அவங்க நேசிப்போம். அப்படி நேசித்தால்தான் நாம் கடவுளுடைய பிள்ளைகள். அப்படி இல்லை, என் எதிரி எனக்கு வேண்டாம், என் எதிரி அழிஞ்சிடணும், என் எதிரி நாசமாக போயிடணும், என் எதிரி கூட அப்படி நம்ம நினச்சோம்னா சராசரி மனுஷர்கள் தான். சிந்திப்போம், நாம் கடவுளுடைய பிள்ளைகளா,
அல்லது 10ஓடு 11 போகின்ற சாதாரண பிள்ளைகளாக யோசிப்போம். நன்றி. நாளை சந்திப்போம்.